ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப்குமார் vlogs. இங்கே நான் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தான கருவேப்பிலை சாதப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியும், ஹேர் ஃபால் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அயன் கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும், நம்ம இது டெய்லியுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பாட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமே சரியாயிடுங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 கட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேங்க. 3 கட்டு எடுத்து நல்லா உருவி ஒரு டப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நல்ல தலையெல்லாம் உருவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூச்சி தலை மாதிரி ஓட்டையாக இருக்கும், ஓட்டைன்னா அந்த புளியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நல்ல தலையெல்லாம் இது மாதிரி எடுத்து ஒரு டப்பில் போட்டு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதில் மருந்தெல்லாம் இருந்தால் கூட நம்மளுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பூச்சித்தலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளியாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இது தண்ணி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. வேஸ்ட் பக்கெட்டை தான் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, கார்டனுக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வேஸ்ட் பக்கெட்டில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் இது 1 மடங்கு அளவு இருந்ததுன்னா நீங்கள் 4 மடங்கு அளவு நார்மல் பைப் வாட்டர் ஆட் பண்ணி செடி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ரோத் இருக்குங்க. நல்லா மொட்டு வச்சு நல்லா காய்க்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை காட்டன் கிளாத்தில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கருவேப்பிலையை ஒரு 2 நாளைக்கு நிலவணத்தையும் காய வச்சுக்கோங்க. சன்லைட்டில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நிலவணத்தையும் இது மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சி வந்துடுச்சு. கையில் அது எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா தூளாக ஆகுங்க. அதுதான் நம்மளுக்கு காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பவுலில் எனக்கு ஒரு பவுல் வந்ததுங்க. 3 கட்டில் அரை கட் தான் வேஸ்ட் ஆச்சு, 2.5 கட் கிடச்சிது எனக்கு. இதுதான் தேவையான பொருட்களுங்க. அந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த டேபிள் ஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட்டில் தான் நான் எல்லா பொருட்களுமே எடுத்துருக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துருக்குறேங்க. வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து தான் நீங்கள் உளுந்து தான் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது, அதை எடுத்துருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ட்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிற வேண்டாங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மல்லி, சீரகம், மிளகு அது தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுவோங்க. எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாய், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 6 மிளகாய் தான் போட்டிருக்கிறேன், ஏன்னா நல்லா காரமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா கார மிளகாய் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 8லேருந்து 10 கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரமாக இருக்கிறங்காட்டி நான் 6 தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு காரம் வந்து எச்சா வேணும்னா உங்கள் மிளகாய் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க. நல்லா லைட்டாக அப்படியே வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சவுண்டு வரும். வறுத்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னாவே நல்லா அப்படி தூளாயிடும். இந்த வறுத்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதிலே விட்டிங்கன்னா அது கருகி போயிடுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எல்லா வறுத்த பொருட்களையும் எடுத்து தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆற வச்ச பொருட்களோட நம்ம கல்லுப்பு, பெருங்காயத்தூள் டைரெக்டாக மிக்சியிலே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து விட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிருங்க. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மிக்சியில் ஆட் பண்ணல, ஏன்னா அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும். சரி வண்டு வந்துச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு அதையும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 10 to 15 days ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச பொடி பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் ஒரு 1/2 பவுல் அளவு எனக்கு கிடச்சிதுங்க. ரொம்ப ஃபைன் பவுடர் அடிக்க தேவையில்லை. சும்மா குறப்பாக ஒரு கோர்ஸ் பவுடராக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு இருக்கட்டும், இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. நம்ம டெய்லியுமே வந்து ஒரு பருப்பு, வெரைட்டி ரைஸு, புளிக்குழம்பு செஞ்சு போர் அடிச்சிருச்சு, இல்லை நம்மளுக்கு ஒரு நாள் டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பொடி நிறையா, ஒரு முருங்கீரை பொடி, பூண்டு பொடி, இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி நிறையா
செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டெய்லியுமே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம முடியாதப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.